இந்த அன்னைக்கே முடிச்சிருக்கணும். அப்படி என்னடா பண்ணீங்க அவனை? இது கேட்குறேன், அவன் முடியல. கொஞ்சம் முடிஞ்சது தான்டா பண்ண முடியும். அதுக்கு நான் அவங்களை இன்னைக்கே அவங்கள முடிக்கலன்னு நம்ம ஃபோட்டோலாண்டே நான் வெளியே வந்துடுவேன். அவங்களே நீங்கள் முடிச்சாகணும். டே முடிக்கணும்டா. நான் ஆல்ரெடி கடுப்பில் இருக்கேன், போய் முடிச்சுவாங்க. அவங்கள போய் இன்னைக்கு முடிக்கணும்னு எப்படா இந்த வந்துட்டாங்க பாரு. அந்த சீசனில் பார்த்து இப்போ இந்த சீசன் இருக்கு. அதில் முடிச்சுட்டு அந்த வாட்டி என் தம்பிங்களெல்லாம் முடிச்சுட்டாங்க. அவங்கள இன்னைக்கு போடுடா கோப்பிச்சுட்டு கொஞ்சம் தம்பிங்களும் போயிட்டாங்கண்ணே. இருக்கிறதுலே நம்ம 2 பேர் தான் இருக்கோம். மற்ற அந்த 2 தம்பிங்க போயிட்டாங்க. ஏண்டா நானே எலும்புக்கூட அவங்களே நான் அடிப்பேன். நான் அடித்தா எப்படா தங்குவேன்? நான் அவங்க உடம்புக்குள்ளே தான் எலும்பாகவே இருக்கேன். அவங்க ஆளுங்க தான் போட்டி இப்போ டொமைன் கொடுக்குறேன். இப்போ டொமைன் கொடுங்க. இன்னைக்கு அவங்க முடிச்சது டக்குன்னு வர்றா. அன்னைக்கு என்ன முடிக்க பார்த்தீங்க, ஆனால் இப்போ தான் அடிக்க என்ன முடுறா ஓகே. டான்ஸ் ஆடலுக்கு போல வருவாங்க, ஆனால் இங்கே டான்ஸ் ஆடாண்டே வருவாங்க. முக்கிட்ட பாட்டு படிப்பாளியாக இருக்கேன். இப்போ நான் நல்லா படிச்சிருக்கேன். அவங்க இன்னைக்கு இறந்துட்டாங்க. அதுவும் எனக்கு இப்படி தெரியும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நான் ஷாக் ஆகிருக்கேன். முடிக்கணும். இன்னைக்கு அவங்கள முடிச்சாகணும்ல. அவங்கள முடிச்சாச்சு. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். இந்த கதை இன்னைக்கு முடியுது. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு என்னடா ஏதாச்சும் பிரச்சனை நடந்தது நான் பார்த்துக்கிறேன். பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன். இன்னைக்கு தான் வந்துட்டேன். இன்னைக்கு எல்லாம் இந்த கதை இதோட முடிஞ்சது. நாளைக்கு